யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் 1 நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆன்மீக தேசபக்தரை தேடி 1947. நேற்றைய தொடர்ச்சி. சுவாமி விவேகானந்தரின் வார்த்தைகள்தான் இந்திய சுதந்திர போராட்டத்தின் வேர் என்று யோகிராம் சுரத்குமார் மிக உற்சாகத்துடன் கூறினார். எங்களது சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு அவர்தான் பொறுப்பு என்று சொன்ன யோகிராம் சுரத்குமார், இந்தியா மீதும் சனாதன தர்மத்தின் மீதும் அவருக்கு எவ்வளவு பற்றும் அன்பும் இருக்கிறது என்று வியந்து சொல்லியிருக்கிறார். இந்தியாவின் பெரும் கவிஞரான ரவீந்திரநாத் தாகூர் இந்திய வரலாற்றில் விவேகானந்தருக்கு இருக்கும் முக்கியத்துவம் பற்றி ரோமன் ரோலன் என்கிற பிரான்ஸ் நாட்டு எழுத்தாளரிடம் குறிப்பிட்டிருக்கிறார். அவரிடம் ரவீந்திரநாத் தாகூர், உங்களுக்கு இந்தியா பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் விவேகானந்தரை படியுங்கள் என்று அறிவுறுத்தினார். நோபல் பரிசு எழுத்தாளரான ரோலன் காந்திஜி மற்றும் விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர். தனது குரு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மறைந்ததும் சுவாமி விவேகானந்தர் இந்தியா முழுவதும் சுற்றினார். அதிகம் படித்த, பேரார்வம் கொண்ட, தர்மத்தின் அடையாளமான நாவன்மை மிக்க விவேகானந்தர் அவர் சென்ற இடமெல்லாம் தனது சிறப்பினை பதித்தார். விவேகானந்தர் கல்கத்தாவில் பிறந்து வளர்ந்தாலும் அவர் மேற்கொண்ட புனித பயணங்களின் போதுதான் அவருக்கு இந்திய மக்கள் வறுமையில் வாடுவதும், மூட நம்பிக்கையில் மூழ்கி இருப்பதும், கல்வி அறிவு இல்லாமல் இருப்பதும் நன்கு தெரிய வந்தது. இந்தியாவில் ஆன்மீக, கலாச்சார, அரசியல் மறுமலர்ச்சி நடைபெற வேண்டுமென்று அவர் கனவு கண்டார். ஆனால் மக்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்டாலொழிய இது சாத்தியமில்லை என்பது அவருக்கு தெரிந்தது. ஏழைகளுக்கு உணவு தேவையாக இருந்தது. அவர்கள் குழந்தைகளுக்கு படிப்பு வேண்டியிருந்தது. இந்தியாவின் உறங்கும் சிங்கத்தை எழுப்ப அவர் பணக்காரர்களை நாடினார். சில இடங்களில் அவருக்கு உதவி கிடைத்தது. அவரது வார்த்தைகள் எழுச்சியை ஏற்படுத்தின. உணவு, உணவு என்று கத்தினார் அவர். எனக்கு இங்கு உணவளிக்காமல் சொர்க்கத்தில் பேரின்பம் அளிக்கும் கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்தியா எழுச்சி அடைய வேண்டும். ஏழைகளுக்கு உணவளிக்கப்பட வேண்டும். கல்வி அறிவு பரவ வேண்டும். சமூகத்தில் அனைவரிடமும் ஆன்மீகம் பரவ வேண்டும். எல்லோருக்கும் உணவு, அதிகமான வாய்ப்புகள் தேவை என்று முழங்கினார். 1883 அவரது ஆதரவாளர்களின் வேண்டுதல்களுக்கு இணங்க அவர் அமெரிக்கா சென்றார். சிகாகோவில் நடந்த உலக சமயங்களின் முதல் பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்தியாவின் ஆன்மீக பணி பற்றி சொற்பொழிவாற்றினார். அவரது தோற்றம் அமெரிக்கர்களிடமும் பிரிட்டிஷ்காரர்களிடமும் அவர் மீதான ஒரு பெரிய மரியாதையை ஏற்படுத்தின. மேலை நாடுகளில் அவர் புகழ் பரவியது. அவருக்கு மேலை நாடுகளில் பெயரும் புகழும் கிடைத்தவுடன் இங்கு இந்தியாவில் அவர் ஒரு பெரிய நாயகனாக கருதப்பட்டார். அவரது மேலை நாட்டு உரைகள் இந்தியாவில் மக்களுக்கு தங்களது பாரம்பரியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தின. இந்த எழுச்சியில் தேசிய பெருமை அலை வீசத் துவங்கியது. அதிலிருந்து அவருக்கு முன்பு மூடப்பட்ட கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டன. இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவின் இளைய சமுதாயம்தான் இந்தியாவின் நம்பிக்கை என்பதை சுவாமி விவேகானந்தர் தெரிந்து கொண்டார். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் பெரும்பகுதியிலும் அவர் விடுத்த விழிப்புணர்வு அறைகூவல் இன்னும் ஒலித்து கொண்டிருக்கிறது. துணிவானவர்களிடம்தான் சுதந்திரம் இருக்கும், துணிவானவர்களிடம்தான் சுதந்திரம் இருக்கும் என்று முழங்கிய அவர் இந்திய இளைஞர்களை எதை முதலில் செய்ய வேண்டுமோ அதை செய்ய அழைத்தார். இந்தியாவின் எதிர்கால தலைவராக வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கு அதற்கான பலமும் சக்தியும் வேண்டும் என்றார். முதலில் உடல் ரீதியாக இளம் சமுதாயத்தினர் தங்களை வலுவானவராக வைத்து கொள்ள வேண்டும். பகவத்கீதை படிப்பது கூட அதற்கு அடுத்ததுதான் என்று ஒருமுறை புரட்சி குரல் எழுப்பினார். விவேகானந்தரின் முயற்சிகளை தொடர்ந்து பின்பற்றப்பட்ட கல்விக் கொள்கையின் தாக்கம் யோகிராம் சுரத்குமாரிடம் இருந்திருக்கலாம். விவேகானந்தரின் வாழ்க்கை, அவரது உரைகள், அவரது பணி ஆகியவற்றின் தாக்கம் வட இந்தியா முழுவதுமே இருந்தது என்று சொல்ல முடியும். இந்திய சுதந்திர போராட்டங்களில் கலந்து கொண்டவர் இருந்தாலும்
சரி அல்லது அதை பற்றி படித்தவர்களாக இருந்தாலும் சரி, நிச்சயம் அவர்கள் விவேகானந்தரை நவீன கால சமூக புரட்சியாளராக பார்த்தார்கள். சுதந்திரம் என்பது வளர்ச்சிக்கான முதல் தேவை. நீங்கள் விருப்பப்பட்டு வளர்க்காவிட்டால் எதுவும் வளராது. மற்றவர்களை வளர வைப்பதுதான் குறிக்கோள். அவர்களது வளர்ச்சிக்கு உதவ வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆசிரியனாக சுதந்திரம் உங்களிடம்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பது அபத்தம். உலகில் லட்சக்கணக்கான மக்களின் வளர்ச்சியை இது முடக்கிவிடும். சுதந்திரத்தின் ஒளியை மக்கள் பெற வேண்டும். வளர்ச்சிக்கான முதல் தேவை இதுதான் என்பது அவரது வார்த்தைகள். இதன் தொடர்ச்சியை நாளை தொடர்ந்து பார்க்கலாம்.